வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஹன்சிகா ஸ்ரீ, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி தடையில்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி பணமரத்துப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்க. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அம்மா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டாங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லை, படிப்பு, அழகு, வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு 2 சவர நகை மட்டும்தாங்க போட முடியும். குறைந்த அளவு வசதியை செய்து தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களை, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் பவித்ரா, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி வன்னியர் அனத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நடுப்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு, நிலம், வசதி உண்டுங்க. ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாதவரம் குறைந்த அளவாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அன்புடனும் மக்களுடன் பார்த்துக்கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன், எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் யாழினி, வயது 42, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி சென்னையில் வசிக்கிறாங்க. வீடு, நிலம், வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்க ஒரே பெண் மட்டும்தான். இவங்களும் ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் ஆதரவு இருந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு நல்லதொரு வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குறுகிய காலத்துக்கு முன்னாடி தாங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து திருமணமும் ஆனதுங்க. இவங்களுக்கு திருமணம் செய்து வைத்த மணமகன் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால விவாகரத்து ஆயிடுச்சுங்க. திருமணமே வேணான்னு இருந்தாங்க. பெற்றோரின் வற்புறுத்தினாலும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருந்ததுங்க. அது ஒரு விபத்தில் இறந்துருச்சு. குழந்தை தேவைக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் தினக்கூலியாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.